இது ஒரு பட்ஜெட் தோல்வி பற்றிய செய்தி அல்ல. இது மக்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் அரசியல் கணக்குகளால் எவ்வாறு கைவிடப்பட்டன என்பதை கூறும் கதை. கொழும்பு மாநகர சபையின் சமீபத்திய வரவு செலவு திட்டம் எண்கள் நிரம்பிய ஒரு கணக்கு புத்தகம் அல்ல. அது நகர மக்களின் அன்றாட வாழ்க்கையை நேரடியாக தொட்டு செல்லும் ஒரு மக்கள் நல செயல் திட்டம். இந்த பட்ஜெட்டில் இலவச மேற்கத்திய மருத்துவ வசதிகளை வழங்கும் நோய் நிவாரண திணைக்களத்திற்காக 539 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அறநெறி மற்றும் முன்பள்ளி மாணவர்களின் மதிய உணவு திட்டத்திற்கு 131 மில்லியன் ரூபாய், வறுமை ஒழிப்புக்கான மானியங்களுக்கு 175 மில்லியன் ரூபாய், கல்வி உதவி திட்டங்களுக்காக 150 மில்லியன் ரூபாய், உணவு பாதுகாப்பை உறுதி செய்யவும் வர்த்தக நிலையங்களை கண்காணிக்கவும் 145 மில்லியன் ரூபாய், உணவு மாதிரிகளை பரிசோதிக்க 22 மில்லியன் ரூபாய், மருந்தக கட்டடங்களை நவீனமயமாக்க 86 மில்லியன் ரூபாய், மரணச் சடங்கு மண்டபங்களுக்கு 150 மில்லியன் ரூபாய், மயானங்களை புனரமைக்க 118 மில்லியன் ரூபாய், பொது நூலக சேவைகளுக்கு 183 மில்லியன் ரூபாய், நூலக நடவடிக்கைகளை முறைப்படுத்த 35 மில்லியன் ரூபாய், விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு துறைக்கு 567 மில்லியன் ரூபாய், நலன்புரி மற்றும் சமூக பாதுகாப்பு பொது உதவி திணைக்களத்திற்கு 456 மில்லியன் ரூபாய், அனர்த்த காலங்களில் மக்களை காக்க உடனடி நிவாரணத்திற்காக 2404 மில்லியன் ரூபாய், இடர்கால நிவாரணங்களுக்கு 30 மில்லியன் ரூபாய், குறைந்த வசதியுடைய குடியிருப்புகளுக்காக 345 மில்லியன் ரூபாய். இவை அனைத்தும் மக்களுக்கான திட்டங்கள். ஆனால் இந்த பட்ஜெட் தோற்கடிக்கப்பட்டது ஏன்? உள்ளடக்கம் மோசமாக இருந்ததாலா? மக்களுக்கு எதிரான அம்சங்கள் இருந்ததாலா? இல்லை. பட்ஜெட் வாக்கெடுப்பின் போது எதிர்க்கட்சியினர் பேசிய உரைகளை கவனமாக கேட்டால் ஒரு உண்மை வெளிப்படுகிறது. இந்த பட்ஜெட்டில் உள்ள திட்டங்களில் சுமார் 60% எதிர்க்கட்சியினரே கடந்த காலங்களில் முன்வைத்த கோரிக்கைகள் மற்றும் முன்மொழிவுகளே. அப்படியானால் எதிராக வாக்களித்தது ஏன்? பதில் தெளிவு மக்களுக்காக அல்ல, உள்ளடக்கத்திற்காக அல்ல, அரசியல் எதிரணியில் இருப்பதற்காக மட்டுமே. சட்டப்படி இந்த பட்ஜெட் தோற்றாலும் கொழும்பு மாநகர சபை கவிழாது. ஆனால் இந்த வாக்கெடுப்பில் தோற்கடிக்கப்பட்டது ஒரு ஆவணம் அல்ல, தோற்கடிக்கப்பட்டது கொழும்பு நகரின் மக்கள் நலத்திட்டங்களே. எனவே கொழும்பு மக்களே, இது நீங்கள் உங்கள் பிரதிநிதிகளை மக்கள் நல பட்ஜெட்டிற்கு ஆதரவாக வாக்கு செலுத்த வலியுறுத்த வேண்டிய நேரம் இது.